இன்றைக்கி நம்மளோட கவி லைஃப் ஸ்டைலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நைட் டின்னர் ரெசிபி, அதுக்கப்புறம் எங்களோட நைட் ரொட்டீனும், அதுக்கப்புறம் இனியனோட நைட் ரொட்டீனும் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. நைட் என்ன நடக்குது இப்போ வந்து கரெக்டாக 7:30க்கு மேலே 8 ஆயிடுச்சு. லேட் ஆகிடுச்சு மக்களை. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும். இன்றைக்கி நம்மளை என்ன ஸ்பெஷல்னால் பூரி, பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி 3 வச்சு இன்றைக்கியான டின்னர் ரெசிபியை முடிக்க போகிறோம். பால் காய்ச்சி இனியனுக்கு கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடி கீழே டேக் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பொட்டேட்டோ வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண நீங்கள் தோல் சீக்கிறீங்க அப்படின்னா வாஷ் பண்ண வேண்டாம். நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் கூடயுமே. அதனால் வந்துட்டு நான் திருப்பி ஒன்ஸ் மோர் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் நான் தோல் வந்து நான் சேர்க்கல. அதை வந்துட்டு சீச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி சீச்சிட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி அது கூட வந்துட்டு க்ரீன் பட்டாணி இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படி டிவி ஓடிட்டு இருக்கு. சவுண்டை மட்டும் இப்போதைக்கு மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பிரைட் விழுந்துடும். சீரியல் தான் ஓடிட்டு இருக்கு சன் டிவியில். காப்பிரைட் விழுந்துருமா, அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சீச்சிக்கோங்க. சீச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மணி 8:20 போகுது. கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரமாக செய்யணும். பூரிக்கு கூட மாவு பிசையலை, இனிமேல் தான் வந்துட்டு பிசையணும். வீட்டில் வந்துட்டு நேற்று அரைச்சி வச்சுட்டோங்க. முந்தா நேற்று வந்து அரைச்சி வச்சோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பூரி கூட கொஞ்சம் சீக்கிரமாக சுற்றலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேய்ச்சிக்கிட்டே நான் வந்து எப்படி போடுவேன்னா தேய்ச்சி அடுப்பில் வச்சுக்கிட்டே தேய்ப்பேன். பூரிக்கு வந்து அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பூரிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போட்டுக்கிட்டே சைடில் வந்து தேய்ச்சி எடுக்க முடியும். இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து பூரி செஞ்சதே இல்லை. சரி, சப்பாத்தி கூட பண்ணியிருக்கேன். இடையில ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இதில் வந்துட்டு க்ரீன் அந்த மார்க்கெட் பிளாக் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 20 ரூபீஸ்க்கு இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த க்ரீன் பட்டாணி இதுவே எவ்வளோ நேரம் ஆகுது. வந்துட்டு ஒரு 5 கிழங்கு எடுத்துருக்கோம். அதை வாஷ் பண்ணிடலாம். நல்லா வந்துட்டு ஒரு 2 டைம் 1 டைம் வாஷ் பண்ணாலே போதும். உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு இதே இதில் வச்சிங்கன்னா அந்த அடியில் ஏதாவது மண் இல்லை அந்த சீச்சோலையாக அந்த தோல் ஏதாச்சும் இருந்தாலும் கொஞ்சம் இதாகும். அதனால் வந்துட்டு தண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் இருக்குல்லையா, அதை வந்து கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்படியே குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி 1 செகண்ட் ஃபோன் பேசி இந்த மாதிரி டபுளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி இதை அப்படியே டபுளாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி நமக்கு இப்படி தான் தேவையும் கூட. ஓகே, எனக்கு கையில் வச்சு கட் பண்ண முடியும். கீழே வச்சு நான் கட் பண்ணி போட்டேன். அதை டபுளாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டபுளாக கட் பண்ணிங்க அப்படின்னா வந்தேன் முடிஞ்சு. ஏன்னா அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பு தான், கையில் போட்டு கொஞ்சம் லைஸாக இதாகனாலும் நான் முடிஞ்சு கைக்கு ஜோடி கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே வாஷ் பண்ணி அதிகமாக நான் வந்து சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வேக வைக்கலையே மறக்காமல் உப்பு போட்டுருங்க. இந்த அளவுக்கு சேர்த்துச்சு. இது வேக வைக்கலையே உப்பு போட்டுருங்க. காய்க்கு மேலே தண்ணி இருந்தால் சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு போட்டு அங்கே யார் கொடுத்தோம் அந்த அக்கா கொடுத்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் போட்டுருவோம். அந்த குருமா வைக்கையில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருவாங்க. வந்துட்டு இதுக்கு அடுத்து வந்துட்டு இதை வச்சு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்திக்கு மேலே வைக்கணும். ஸ்டாண்டு வேறு வாங்கணும். அந்த பையன் உடச்சிட்டு இது பண்ணுறாங்க. வந்துட்டு எடுத்து வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஜாடியில் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து தீங்கிடுச்சு. நீ மாற்றணும். நீ காலைல அதை வாஷ் பண்ணிட்டு தான் மாற்றணும். ஆனால் வந்துட்டு உப்பு வந்து அளவாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கடுத்து மாவு பிசைய தெரியும் எல்லாத்துக்கும்.
எனக்கே ஃபஸ்ட்டு பசியே தெரியாதுங்க. ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கட் பண்ணி உரிச்சு வந்து வச்சுருந்தேன். இவன் வந்து சாப்பிட மாட்டேங்கிட்டான். அதனால் வந்துட்டு ஒரு 3 பல்லாரி எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை அப்படியே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அம்மா வந்தால் கூட சாப்பிட்டுக்கிட்டோம், இல்லைன்னா அவங்க அப்பா வந்தால் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. அவங்க வர்ற டைம் வந்து அந்த டைமில் அப்படின்றனால வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க, அன் டைம் அப்படின்றனால. அதனால் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு. இப்போ அது வேணும்னு கேட்டான். அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு பிளேட்டில் போட்டு அதை இருந்த எல்லாத்தையுமே அப்படியே வச்சிட்டேன். கண்டிப்பாக வச்சுருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான்னா அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு ஒன்று பொருத்தமாக எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாப்பிட்டு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த தோல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேட்லேயும் வந்து வச்சிடறேன். ஏன்னா அவனுக்கு தெரியுது. அதை சாப்பிட்டுட்டு வந்து இப்போ பாருங்கள் சிங்கில் வச்சுருவான். அவனை வீடியோவில் காட்ட முடியாது, ஏன்னா ட்ரெஸ்ஸு போடலை, ரொம்ப ஸ்வெட் ஆகுது இங்கே. அவ்வளோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக வேர்க்குது. வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பிசைறேன்னு சொன்னாங்க இல்லையா, பிசைய முடியல, எனக்கு பிசைய தெரியாது. அதனால் வந்துட்டு அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. அம்மா வந்து பிசைஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. 2 பேர்த்துக்கு நினைக்கிறீங்க, இங்கே சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் மொத்தம் 5 பேர். இனின்னு நான், அவங்க அப்பா, நெக்ஸ்ட் வந்து காவியா சதீஷ்னு சொல்லிட்டு என் தம்பி தங்கச்சிங்க தான் இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் சேர்த்து வந்துட்டு சமைக்கிறோம். ஒருத்தி வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றனால கீழே உட்காந்துருக்கேன். ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா பூண்டு வந்து இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இடித்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து சாப்பிட்டுத்தாங்க சவுண்டே இல்லாமல் இருக்குதுன்னு நினைப்பீங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பாரு, அது எவ்வளோ குட் பேபியாக இருக்கேன். அது ஓடிட்டு தான் இருக்குது, ஓடிட்டு தான்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அதை எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணாங்க. அவங்க அப்பா தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. நல்லா அவனுக்கு தேங்காய் சட்னி. இங்கே குருமா கொஞ்சம் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிற மாதிரி வரும். ரெசிபி மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட சேனலில் வீடியோ எதுவுமே இல்லை, அதனால வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இது வீடியோ வந்து பெருசாக வரும், அதனால வந்துட்டு நான் பூனை போடுறேன். பூரியா பூனை ஐயோ ஆய் கலப்பி விட்டாங்க. என்னமோ சொன்னேன், மறந்துச்சு. அவங்க அப்பா தேங்காய் சட்னி, அதனால் தேங்காய் சட்னி வச்சுட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பார்ப்போம். இல்லை எனக்கு 2 வெங்காயமே கரெக்டாக இருக்குது. நான் ஒரு வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ள ஃப்ரீஸில் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்துருக்கு, இதுவே நமக்கு போதும். இது நானே 2 தக்காளி வந்து எடுத்துருக்கோம், கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நாவுமே இருந்துச்சு. 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 குட்டி குட்டி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு அதிகமாக பச்சை மிளகா வந்து எடுத்துக்க மாட்டேன். அதனால் வந்துட்டு ஏன்னா தூள் நிறையா போடுவாங்க, வாங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுனால வந்துட்டு நான் 2 பச்சை மிளகா மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ அந்த ஷார்ட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு அந்த இது குருமாக்கிறோம். அதுக்கு பார்த்தா இன்னும் வேகலை. 3 விசில் வரும், ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் வேகலை. அதனால் வந்துட்டு இன்னும் 2 விசில் வரைக்கும் போட்டு மூடி வச்சுருக்கேன். பக்கத்து வீட்டில் வச்சு வரைக்கும் நம்ம வீட்டில் இதெல்லாமே முடிச்சுட்டு நான் வந்துட்டு பூரி போடுறேன். காட்டலாமா, மாவு பசஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு. எனக்கு தெரியுது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குதுல்ல, அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குருமா முடிஞ்சு அடுத்து சட்னி வந்து ஈஸி ரெசிபி தான். அதுவும் வந்ததுக்கப்புறம் கூட அரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மாவு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு மக்கள். அதை வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரில. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு வந்துட்டு வீடியோவுக்கு வரேன். மக்களே ஒரு சொகப்பல் ஆயிடுச்சு மக்களே. தண்ணியில் வந்துட்டு மாவில் வந்துட்டு தண்ணி அதிகமாகிடுச்சு மக்களே. நானும் தேய்க்கிறேன், ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது போலன்னு நினச்சா தண்ணியாக இருக்குது மாவு. பூரி வரல, பிச்சு கிழிஞ்சு போகுது. அப்புறம் நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து மாவு ஆல்ரெடி மாவு அதிகமாக இருக்குன்றதுனால என்ன பண்ணன்னு தெரில. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறேன். பிகாஸ்
ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால டிப்ஸ் இருந்தாலும் இங்கே பாருங்க எப்படி தந்துடுவேன். இனி எனக்கு வந்துட்டு இன்னைக்கு பிடிச்ச பூரி அதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கு சாப்பிடலாமா? வாங்க சொல்லலாம் சொல்லி சாப்பிடுவாங்க. கை கூப்பிட்டு இப்படி கூப்பிடு. எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லிடுறியா? நல்லாக்கா? பிடிச்சிருக்கா? ஏன்மா அதுதான்மா இதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? வாய் திறக்கையிலே கண்டுபிடிச்சிக்கணும் ஃபேமிலி. ஓகே பாய். பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு சாப்பாடு வந்து வச்சு சாப்பாடு பூரி வந்து போட்டு தம்பிக்குமே ஊட்டிட்டு இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:05 ஆகுது. இன்னுமே வந்துட்டு அவங்க வரல. சூர்யா வந்து இன்னுமே வரல. அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு தம்பிக்கு பால் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. தம்பியுமே வந்துட்டு சாப்பிட்டியா, நாங்களுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சு. இன்றைக்கி இவ்வளோதான் வந்துட்டு விலாகு. முடிஞ்சா இல்லையான்னு வந்துட்டு எங்களுக்கு தெரில. ஃபுல்லாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கே வந்து